புதிய நாளுக்குள் இந்த புதிய வருடத்துக்குள் என்னை நடத்தும் ஆண்டவர். இந்த புதிய கிருபை நான் நிரப்பும் ஆண்டவர். ஆம் தகப்பனே, ஆம் தேவச்சனமே, அவருடைய கிருபைனால தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபைனால தான் நம்ம நாளையில நம்ம ஜீவன் இருக்கிறோம். கிருபை இல்லாமல் நம்மளால வாழ முடியாது. ஒவ்வொன்றும் சீரடைய வேண்டும் என்றால் அவருடைய கிருபை நமக்கு தேவைப்படுகிறது. ஆகியால நாளையில ஒன்று கூடி கர்த்தருடைய சமூகத்துல நாளைய புதிய நாளுக்குள்ள என்னை நடத்தும், புதிய கிருபையினால நிரப்பும். ஒருவேளை நம்ம யோசித்து கொண்டிருக்கலாம், கேலண்டர் தான் மாறிச்சு, வேற ஒன்றும் மாறல, அதே பிரச்சனை அதே போராட்டம் என்பது குறித்து. ஆனா ஆண்டவர்கள் மாத்திரம் கண்ணில் வைங்க, எல்லா பிரச்சனையும் மாற்றக்கூடிய ஆண்டவர் உண்டு. உலகத்துல எது மாறாம இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்தாலும் அதை மாற்றக்கூடிய ஆற்றல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்டு. ஒன்று கூடிய நாளில் சகோதரர் பாடலாம். தேங்க்யூ லார்ட். புதிய
போதுமானவரா இருக்கிற தேவ ஜனமே. Don't come with empty hand. வெறும் கையோட வராதீங்க, வெறும் தேவையில்லாம வராதீங்க. தேவன் ஆண்டத்துல வாங்க, தேவை சந்திக்க ஒரு போதுமானவரா இருக்கிற தேவ ஜனமே. இந்த ஆண்டுக்காக இந்த ஆண்டுக்காக நீங்க எந்த ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களோ ஆண்டவரே எந்த நாளும் ஒப்புவிப்பீங்களா? Just close your eyes. Just close your eyes. நீங்க இருக்கிற இடத்துல உங்க கண்களை மூடி கடந்த ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை ஒரு விஷயம் எண்ணி பாருங்க. ஆண்டவர் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நன்மை செய்திருக்கிறாரு, எப்படி உங்களோட கிருபையினால் உங்களோட தயவுடன் நடத்தி இருக்கிறாரு, எப்படி தேவனை சந்தித்து இருக்கிறாரு. இதோ ஆண்டவர் ஒரு விஷயம் கூட இதோ அந்த சிலுவை அண்டையில உங்களை ஒப்பு கொடுங்க தேவ ஜனமே. அவர் உங்களுக்காக சிலுவையில் நீங்க போட்ட முழங்கால் அல்ல, நீங்க போட்ட ஜெபத்தினால் அல்ல, நீங்க போட்ட ஃபாஸ்டிங்கினால் அல்ல, நீங்க ஏதோ நன்மை செய்த கிரியையினால் அல்ல, தேவனுடைய அவர் கிருபையினால் எல்லாத்தையும் சந்தித்து உங்களை பாதுகாத்திருக்கிறார். Let us take a host. இந்த நாளிலே ஒரு வாழ்க்கை இந்த வருடத்துக்காக ஒரு தீர்மானத்தை எடுப்பீங்களா? ஒரு தீர்மானம் நீங்க எடுப்பீங்களா? ஒரு தீர்மானம் நீங்க எடுப்பதை நீங்க எடுக்கிற தீர்மானம் உங்களுடைய பலத்துக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் தேவனை சந்திக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். நீங்க எடுக்கிற தீர்மானத்தை உறுதியாக ஆண்டவரை ஒப்புக்கொடுங்க. When you confess, when you stand close to ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்போது ஆண்டவரே எல்லாம் தேவனை சந்திக்க நல்லவராக இருக்கிறார். நீங்க ஆண்டவரே இந்த நாளிலே இந்த வருடத்தை வாழ்க்கையை செய்ய ஆண்டவரே இதை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரை ஒப்புக்கொடுங்க தேவ ஜனமே. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை நீங்க நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் உங்கள் மத்தியில அவருடைய கிருபை ஊற்றி உங்கள் வாழ்க்கை எல்லாம் ஊற்றி செய்ய அவர் வல்லவர் நல்லவர் போதுமானா இருக்கிற தேவ ஜனமே. ஹல்லேலூயா. கடந்த ஆண்டு சந்தித்த தேவன் இந்த ஆண்டு உங்களை சந்திக்க போதுமானா இருக்கிறார். கடந்த ஆண்டு வழிநடத்த தேவன் இந்த ஆண்டில உங்களை நடத்த நல்லவர். கடந்த ஆண்டு உங்கள் தேவை சந்தித்த தேவன் இந்த ஆண்டில இன்னும் உறுதியாக தேவை சந்திக்க போதுமானா இருக்கிறார். நீங்க கடந்த ஆண்டு வெட்கப்பட்ட இடத்துல உங்கள் தலையை நிமிர தேவன் போதுமானவராக இருக்கிற தேவ ஜனமே. உங்களை பலவீன பட்சத்துல தேவன் உங்களை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிற தேவ ஜனமே. Thank you Lord. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பார்க்கலாமா? Thank you Lord. Hallelujah. Thank you சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி Lord. நன்றியான காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்ப்பதில் ஆண்டவரே இந்த வருடத்தின் முதலாம் ஆராதனைகளை கொண்டு வந்ததுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உம்முடைய தயவுக்காய் நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காய் நன்றி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே 365 நாட்கள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவைகளை சந்தித்து எங்களுடைய எல்லாவற்றிலும் எங்கள் துன்பத்திலும் அப்பா எங்கள் இன்பத்திலும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்கள் சந்தோஷத்திலும் ஆண்டவரே எங்கள் துக்கத்திலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட எங்களை பலப்படுத்தி வழி நடத்த தயவுக்காய் நாங்கள் நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைக்கு ஈடாய் நாங்கள் எத்தனை நன்றி செலுத்தினாலும் அப்பா உமக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து எங்களை வழி நடத்தின இந்த ஆண்டு முழுவதுமாக எங்களுடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எங்கள் இந்த ஆண்டவரே பூமிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தாவே சகலத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தோடு கூட எங்களை வைப்பதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபையினாலும் நம்முடைய சகல கிருபையினாலும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே வாக்கு தத்தங்களினாலும் நாங்கள் பெருகும்படிக்கு ஆண்டவரே நாங்கள் அநேகருக்கு சாட்சியாய் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு கர்த்தர் எங்களை ஆண்டவரே உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வருடத்துல ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை எங்களை கொடுத்திருக்கிறேன் அப்பா. உம்மை ஆராதிக்கும்படி நீர் எங்களை சிருஷ்டித்தீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படி எங்களை தெரிந்து கொண்ட தயவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ பெரியவர், நல்லவர், வல்லவர் அப்பா. எங்களுக்கு கிருபை உள்ளவராய் இருப்பதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. இதோ ஆண்டவரே இந்த ஆண்டவரே அப்பா ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ செய்திக்காய் இந்த சமூகத்தில் கடந்து வருகிறோம். தேவதாசனை மறைத்து நீர் வெளிப்பட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா அந்த பந்தியை ஆசீர்வதிங்க அப்பா. வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த ஆண்டவரே அப்பா இன்னுமாய் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சபை நிரம்பி வழியத்தக்கதா அநேக ஆத்துமக்களை கர்த்தனை கொண்டு வந்து ஆண்டவரை எங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கையில தட்டி கர்த்தரை பெற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கையில இந்த நாளில ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவருக்காக நான் இந்த ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் என்று குறித்து அதற்காக